சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்த நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 26 இன்னையோட இது முடிவடைகிறது. சரிங்களா? சரி. மன்னன் கிருஷ்ணதேவராயர் மகா நீதிமான். எதையும் எளிதில் விசாரிக்காமல் செய்ய மாட்டார். அது மட்டுமல்ல, அவரும் பெருமாள் பக்தர். பெருமானின் திவ்ய லீலைகளை அவர் அறிவார். தன் முன்னால் நிறுத்தப்பட்ட பாபாஜியின் முகத்தை பார்த்த அவருக்கு இந்த மனிதன் தவறு செய்திருக்க மாட்டான் என்றே தோன்றியது. இருப்பினும் ஏழுமலையானின் ஆரத்துடன் பிடிபட்டதால் விசாரிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். பாபாஜி, உன் மீது திருட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது பற்றி என்ன சொல்கிறீர் என்று அதட்டலுடன் கேட்டார். அரசே, இது சுத்த பொய். பெருமாள் என்னுடன் தினமும் சொக்கட்டான் ஆட வருவார் என்பது நிஜம். அவரே இந்த மாலையை என் ஆசிரமத்தில் கலற்றி வைத்துவிட்டு வந்துவிட்டார். அதை அவரிடம் சேர்க்கவே வந்தேன். அதற்கு அவரும் நானும் மட்டுமே சாட்சி. அந்த பரமாத்மாவே வந்து சாட்சி சொன்னால்தான் உண்டு. தாங்கள் எனக்கு மரண தண்டனை விதித்தாலும் அதற்காக நான் கலங்க மாட்டேன். ஏனெனில் மரணம் என்றும் நிச்சயமானது. இறைவன் குறிப்பிட்ட நாளில் அது வந்தே தீரும். ஆனால் கெட்ட பெயருடன் நான் மரணமடைந்துவிட்டால் என் மீதான களங்கம் உலகம் உள்ளளவும் பேசப்படும். அதை நினைத்தே கலங்குகிறேன் என்றார். பாபாஜியின் பேச்சு தேவராயருக்கு நம்பிக்கையை தந்தது. சரி பாபாஜி, நீர் பாலாஜியின் நண்பர் என்பது உண்மையானால் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன். ஒரு வண்டி கரும்பை நிலவரையில் வைத்திருக்கிறேன். நீர் சொல்வது உண்மையானால் அவற்றை நீ முழுமையாக தின்றுவிட வேண்டும். புரிகிறதா என்று சொல்லிவிட்டார். ஏவலர்கள் பாபாஜி நிலவரைக்கு இழுத்து சென்று 1000க்கும் மேற்பட்ட கரும்புகளை உடைய வண்டியின் முன்னால் அமர வைத்து விட்டனர். 1000 கரும்புகளை வரிசையாக ஒரு நாள் எப்படி உண்ண முடியும்? ஒரு துண்டு கரும்பு தின்பதற்குள்ளேயே சலிப்பு தட்டுவிடும். இது நடக்கிற காரியமா? பாபாஜி கண்ணீர் வெடித்தபடியே, பரந்தாமா, உன் நண்பனை, உன் பக்தனை நீ நடத்தும் விதம் இதுதானா? எந்த பாவமும் செய்யாத என்னை சிக்கலில் மாட்டிவிட்டாயே. இது நாடகமா, நிஜமா? விரைவில் வா, உன் மீது பாரத்தை போட்டுவிட்டேன். என் மீதான களங்கத்தை போக்கு என்றார். அழுதபடியே அவர் தூங்கிவிட்டார். அப்போது ஏழுமலையான் ஒரு யானையின் வடிவில் நிலவரைக்குள் வந்தார். விடுவதற்குள் 1000 கரும்புகளையும் தின்று தீர்த்தார். அத்துடன் தும்பிக்கையை நீட்டி பாபாஜியை எழுப்பி ஆசீர்வாதம் செய்தார். பின்னர் பிளிரினார். நிலவரையில் யானையின் பிளிரல் சத்தம் கேட்டதும் காவலர்கள் ஓடி வந்து பார்த்தனர். கரும்பு முழுமையாக காலியாக்கப்பட்டு விட்டிருந்தது. குறுகிய வாசல் கொண்ட அந்த நிலவரைக்குள் யானை எப்படி புகுந்தது? இதென்ன ஆச்சரியம் என அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். உடனடியாக கிருஷ்ணதேவராயரிடம் சென்று, அரசே கேளுங்கள், பாபாஜியை அடைத்திருந்த நிலவரைக்குள் ஒரு யானை எப்படியோ பூந்திருக்கிறது. அது எப்படி உள்ளே வந்தது என்பதை நாங்கள் அறிய மாட்டோம். ஆனால் நிகழ்ந்திருப்பது நிச்சயமாக அதிசயம். அங்கிருந்து ஒரு வண்டி கரும்பும் காலியாகிவிட்டது என்றனர். தேவராயர் அவசர அவசரமாக நிலவரைக்குள் வந்தார். பாபாஜி அணைத்து கொண்டார். பாபாஜி, தாங்கள் சொன்னது நிஜமே. உங்களை விட உத்தமர் உலகில் இல்லை. அந்த ஸ்ரீனிவாசனை யானையாக வந்து கரும்புகளை உங்களுக்காக தின்றிருக்கிறார் என்றால் உங்கள் இருவரிடையே உள்ள நட்பை என்னவென்று புகழ்வேன். எங்களை மன்னிக்க வேண்டும். இனி நீங்களே இந்த கோயிலின் அதிகாரி. கை சுத்தமானவர்களே கோயிலில் அதிகாரியாக இருக்க தகுதியுடையவர்கள் என்றார். பாபாஜியும் அரசரின் வேண்டுகோளை ஏற்று ஏழுமலையான் கோயிலில் நிர்வாக அதிகாரியானார். ஏழுமலையானுக்கு தினமும் பணிவிடை செய்தார். அவரது நினைவாக திருமலையில் கோயிலுக்கு தென்புறம் ஒரு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. பக்தர்கள் அந்த மண்டபத்தை தரிசித்து செல்கிறார்கள். மலை உச்சியில் பாலாஜியும் பாபாஜியும் விளையாடிய மண்டபம் இருக்கிறது. ஏழுமலையானை எல்லோருமே பணக்கார சுவாமி என்பர். ஆனால் அவர் கடன்காரர் மட்டுமல்ல, எளிமையே அவர் விரும்புவார். திருப்பதி அருகிலுள்ள சுத்தவாகம் என்ற கிராமம் உள்ளது. அங்கு தன் மனைவி மாலினியிடம் வசித்த பீமன் என்ற மண்பாண்ட தொழிலாளி பானைகள் செய்து விற்று வந்தார். அவர் ஏழுமலையானின் தீவிர பக்தர். மண்ணால் செய்யப்பட்ட புஷ்பங்களை தயாரித்து தன் வீட்டில் இருந்த வெங்கடாஜலபதி சிலைக்கு அணிவித்து வழிபட்டு வந்தார். அவரது நிஜ பக்தியை பாராட்டும் விதத்தில் ஏழுமலையான் அந்த மண் சிலையில் பிரசன்னமானார். பீமனி, உன் பக்தி அபரிமிதமானது. என் கோயிலில் இனி எனக்கு மண் பாண்டத்திலேயே நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று அருளியதுடன் தேவலோகத்திலிருந்து விமானம் வரவழைத்து அந்த தம்பதியரை வைகுண்டத்தில் தங்க அனுப்பி வைத்தார். ஏழுமலையான் குடியிருக்கும் மலையும் சிறப்பு மிக்கது. ஆதிசேஷன் வடிவத்தில் இம்மலை இருப்பதால் சேஷாசலம் என்றும், அந்த மலையில் வேதங்கள் இருப்பதால் வேதாச்சலம் என்றும், பூலோகத்திற்கு இந்த மலையை கருடன் கொண்டு வந்ததால் கருடாச்சலம் என்றும்
விருஷன் என்ற அசுரன் இங்கு மோட்சம் பெற்றதால் விருஷஸ்திரி என்றும், அஞ்சனாதேவி தவம் செய்து அனுமனை பெற்றெடுத்ததால் அஞ்சனாத்ரி என்றும், ஆதிசேஷனும் வாயு பகவானும் தங்கள் பலத்தை பரிசோதிக்க தேர்ந்தெடுத்த மலை என்பதால் ஆனந்தகிரி என்றும், பாவங்களை போக்கும் மலை என்பதால் வேங்கடாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பதி பெருமாளை வணங்குபவர்களின் பாவம் நீங்கும். இந்த சரித்திரத்தின் படித்தவர்களின் இல்லங்களில் செல்வம் பெருகும். கோவிந்தனே சரணம்.